கஷ்டத்தோடு வரதை பார்த்துட்டு பாட்டி வந்து என்ன விஷயங்க என்ன சொன்னாங்க சாரதா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன சொல்லுவா எப்பவும் போல தான் எதுக்கோ நான் போய் பேசலான்னு போனேன் மற்றபடிலாம் காவேரி அனுப்புவான்னு எனக்கு தோணலை கரெக்டாக அதே மாதிரி தான் நடந்துச்சு காவேரி நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையை அவளோட வாழ்க்கை வந்து எப்படின்னு அமைச்சு தரணும்னு எனக்கு தெரியும் அதனால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாம் எதிர்பார்த்து தானே இவன் பண்ணி வச்ச வேலை அப்படி இப்போ என்னங்க பண்ணுறது எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லணும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டு வந்து ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா தாத்தா போயிட்டு வந்து எங்கே காவேரி கூட்டின்னு வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் இப்போ தானே புரியுது எப்படியும் காவேரி அனுப்ப மாட்டாங்க அவங்க வீட்டில் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் ஒரு வேளை வர்றதா இருந்தாலும் நம்ம வந்து பேசி வேறு மாதிரி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராகினி இங்கே வந்து விஜயால் தாங்கிக்க முடியல மனசு கஷ்டத்தோடு அப்படியே நினச்சி பார்க்குறாரு காவேரி கூட இருந்த நாட்கள் காவேரி கூட வாழ்ந்தது காவேரி கூட பேசுனது எல்லாமே விஜய்க்கு ஞாபகமாக வந்துட்டுருக்கு அதனால் விஜயால் ரூமில் இருக்கே முடியல இங்கேப்பா கிளம்புறேன் அப்படின்னோடனே இல்லை தாத்தா நான் வெளியே போகிறேன் என்னால் முடியல தாத்தா இங்கே இருந்தால் எனக்கு காவேரி ஞாபகம் என்னை போட்டு வந்து ஒரு வழி பண்ணு தாத்தா அப்படின்னோடனே இங்கே பாரு விஜய் நான் போய் கூப்பிட்டு பார்த்தேன்ப்பா அதுக்கும் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க யார் போனாலும் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க என்ன பண்ணு தெரியல காவேரி என்ன தாத்தா சொன்னா காவேரி என்னப்பா சொல்வா அவள் வந்து சொல்லணும்னு நினச்சா கூட அவங்க எங்கே சொல்ல விடுறாங்க அவளை முதல்ல பேசவே விட மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ண சொல்கிற அதான் தாத்தா நானும் போனோன்னே காவேரி என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க தாத்தா காவேரி கிட்டே பேசணும் தாத்தா ஆனால் காவேரி வருவான்னு எனக்கு தெரியும் தாத்தா கண்டிப்பாக காவேரி வந்துடுவா தாத்தா அதுவும் நம்பலாம்ப்பா பார்க்கலாம் அப்படி சொல்கிறாரு சரிப்பா எங்கே வெளியே போகிறேன் இல்லை தாத்தா நான் வெளியே போனேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு இங்கே வெளியே போயிட்டு வாசனை நின்று காவேரியோட வீடையே பார்த்துட்ருக்காரு அவரால் தாங்கிக்க முடியல அப்படியே பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு இங்கே சாமான்லாம் எடுத்து ஏற கட்டிகிட்டு இருக்காங்க வீட்டில் உடனே உள்ளே ஓடி வர தாத்தா தாத்தா அப்படின்னோடனே என்னப்பா தாத்தா காவேரி வீட்டில் ஏன் தாத்தா சாமான்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க ஏன் தாத்தா எல்லாத்தையும் வெடி வைக்கிறாங்க அவங்க வீடு காலி பண்ணுறாங்கப்பா நீங்கள் என்ன தாத்தா சொல்கிறீங்க நிச்சயமாகவே வீடு காலி பண்ணுறாங்களா நிச்சயமாக தான்ப்பா வீடு காலி பண்ணுறாங்க அவங்க எல்லாத்தையும் அதனால ஏற கட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தாத்தா என்ன தாத்தா அவங்க போனால் போட்டோம் தாத்தா காவேரி ஏன் தாத்தா கூட்டிகிட்டு போகிறாங்க வேறு வழி இல்லை விஜய் கொஞ்ச நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் நீ போய் பிரச்சனை பண்ணால் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ நீ மறுபடியும் போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் இஷ்டம் எங்கள் பொண்ணுன்னுவாங்க தாத்தா அவங்க பொண்ணு எப்படி தாத்தா சொல்லுவாங்க காவேரி என் பொண்டாட்டி தாத்தா எனக்கு புரியுதுப்பா ஆனால் அவங்களுக்கு புரிய கொஞ்சம் டைம் கொடுன்னு தானே சொல்கிறேன் நான் கொஞ்ச நாள் போட்டேன் எல்லாம் சரியாயிடும் விஜய் சரி நீ வெளியெல்லாம் ஒன்றும் போவேனா ஒரே டென்ஷனாக இருக்க நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னோடனே உடனே வந்து இல்லை தாத்தா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாரு வண்டி எடுக்கும்போதும் காவேரியை பார்த்துக்கிட்டே போகிறாரு காவேரி எங்கே காணுமே வெளியவே வரமாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு கிளம்புறாரு இங்கே காவேரி வந்து கோயிலில் வந்து ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க அப்படியே வந்து சாமியை பார்க்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் வந்து என்னை வேணான்னு நினச்சா எனக்கு எதுக்காக என்னை தேடி வரணும் அவர் என்ன மனசில் நினைக்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியலையே என்னை வேணும்னு நினைக்கிறாரா வேணான்னு நினைக்கிறாரா எதனால் வந்து மறுபடியும் என்னை தேடி வந்தார் என்ன சொல்லணும்னு வந்தார் எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் விஜய் இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்து நரக வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமி வேண்டாங்க சொல்லு நான் என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து கேட்டுட்ருக்காங்க உடனே வந்து குங்குமம் எடுத்துக்கமான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து குங்குமம் தராங்க என்னம்மா நெத்தியில் மட்டும் வச்சுக்கிற தாலியும் வச்சுக்கமா அப்படின்னு உடனே தாலி எடுத்து பார்க்குறாங்க காவேரி அப்படியே பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க தாலிலையும் குங்குமத்தை வச்சுக்கிறாங்க வச்சுட்டு வந்து உள்ள இந்த தாலிக்கு வந்து அப்போது அர்த்தம் இருக்குன்னு நீ சொல்கிறியா உண்மையிலே அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து வேண்டுறாங்க அப்படியே மனசு கஷ்டத்தோடு அப்படியே வந்து அழறாங்க காவேரி விஜய் வந்து இந்த தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காவேரி ஞாபகம் எடுத்து பயங்கரமாக கதறாரு காவேரி வந்துட்டியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு அதை பார்த்து தாத்தா பாட்டு ஓடி வந்து என்னடா விஜய் அப்படின்றாங்க அம்மா காவேரி வந்த பாட்டி அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க